சமீப காலங்களில் நல்ல படங்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு வறட்சி அப்படிங்கிற ஒரு இது தமிழ் சினிமாவில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது மாதிரியான ஒரு வருத்தம் ரசிகர்களுக்கு இருந்ததுங்கிறது நிஜம்தான். தேட்டரில் படம் வார வாரம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கூட்டமே இல்லை அப்படிங்கிற என்னுடைய திரையரங்கத்தில் வேலை செய்கிற எனக்கு தெரிந்த நண்பர்கள் வருத்தப்பட்டு புலம்புறதையும் நான் பார்க்குறேன். நாங்கள் குடும்பத்தோட படத்துக்கு போனாக்கா ஒரு படம் கூட சரியில்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த ரசிகர்கள் கூட உண்டு. நான் தொடர்ந்து படம் பார்க்க போகும்போது, வார வாரம் படம் பார்க்க போகும்போது இது மாதிரியான பல மனிதர்களோட பேசும்போது நாங்கள் இந்த வருஷம் சரியில்லைங்க அப்படின்லாம் சொல்கிறது. ஆனால் அத்தி பூத்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை போல சமீப காலங்களில் நான் என்னுடைய மனசுக்கு இவங்க நம்பிக்கைக்குரிய இயக்குநர்களாக இருக்காங்க அப்படின்னு சில இயக்குநர்களை நம்ம இப்போ சொல்ல முடியும். அந்த வரிசையில் இப்போ வந்திருக்கிற விஜய் சேதுபதியினுடைய 50வது படமான மகாராஜா படத்தினுடைய இயக்குனரை நாளைய மிக பிரகாசமான இயக்குனராக வருவார் அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. எப்படி அப்படின்னாக்க 7 வருடங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணி 7 வருஷங்கள் படமே இல்லாமல் அதற்கு பிறகு இந்த படத்தை கொடுத்துருக்கார் நித்திலன். அந்த நித்திலனுடைய காத்திருப்பு, அந்த காத்திருத்தலுடைய தவிப்பு, அந்த தவிப்புக்குள்ளார இருக்கிற அழுகை, அந்த அழுகையை தாண்டி இருக்கிற எனக்கு திறமை இருக்கு ஆனால் எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இருக்கிற ஒரு கோபம், இது எல்லாம் கலந்து கட்டி குரங்கு பொம்மையிலிருந்து அப்படி ஒரு பாய்ச்சலோடு வந்திருக்கிறார் இந்த மகாராஜா திரைப்படத்தின் மூலமாக ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குனராக. குரங்கு பொம்மை படத்தையும் இந்த படத்தையும் பார்க்கும்போது சில விஷயங்கள் நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். குரங்கு பொம்மை படத்தில் அந்த குரங்கு பொம்மை படம் போட்ட ஒரு பேக்கு, ஒரு தோல் பேக், அந்த பேக் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தது. அதே போல் இந்த நித்திலன் இப்போ இயக்கியிருக்கிற மகாராஜா திரைப்படத்தில் ஒரு குப்பை தொட்டி, ஒரு டஸ்ட்பின் அப்படிங்கிற விஷயம் முக்கியமான ஒரு பொருளாக, முக்கியமான கதாபாத்திரமாகவே இருக்கு. அங்கே குரங்கு பொம்மையை அந்த பேக்கை விதார்த்து வைத்துக்கொண்டே அவர் அப்பாவை தேடிக்கொண்டிருப்பார். அதே போல் இங்கே தன் மகளுக்கு பக்கத்திலேயே அங்கே அந்த டஸ்ட்பின், அந்த குப்பை தொட்டி காணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அங்கேயும் போலீஸில் விதார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுற காட்சிகள் இடம்பெற்றிருக்கும், இங்கேயும் இடம்பெற்றிருக்கும். இந்த குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நித்திலன் ஏன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு மகாராஜா படம் பார்த்து விட்டு நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது நானாக யோசித்தேன், நித்திலன் அப்படி நினச்சாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் குரங்கு, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவோம், மனம் ஒரு சிங்கம், மனம் ஒரு புலி அப்படின்லாம் சொல்லலை. இல்லை இந்த கிரேசி மோகன் டைலாக் மாதிரி எச்சக்கலைனாக்க ஏன் நாய் எடுத்துக்கிறீங்க, எச்சக்கலை சிங்கம், எச்சக்கலை புலி அப்படின்னு சொல்லுவார்ல காமெடியாக வசூல்ராஜா. மனம் ஒரு குரங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். மனம் ஒரு கரடி, மனம் ஒரு சிங்கம், மனம் ஒரு யானை அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். மனம் ஒரு குரங்கு, ஏன்னா மனம் தாவிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறதுடைய அடையாளம். அங்கே போகும், அங்கே போகும், அங்கே போகும், இங்கே போகும், இப்படியாக அந்த நாயகன் தன்னுடைய தந்தையை தேடுகின்றான் அப்படிங்கிற ஒரு தாவிக்கிட்டே இருக்கான், அங்கங்கே கதை பயணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இது சொல்லப்பட்டிருக்கோ குரங்கு பொம்மை அப்படின்னு பார்க்குறேன். அதே போல் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓஷோ சொல்கிறார், மனதை தக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஓஷோ, தத்துவஞானி ஓஷோ. மனசை தக்கையாக வச்சிருக்கிறதுனா லேசாக வச்சிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன், என்ன நீ மனசில் போட்டு குப்பையா, அதில் குப்பை கூடையா, மனசை போட்டு அவ்வளவு திணிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ இங்கே மனசை அப்படி வைத்து கொள்ளாதே அப்படிங்கிறதுக்காக குப்பை கூடை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு. அந்த குப்பை கூடைக்கு பதிலாக, அந்த டஸ்ட்பினுக்கு பதிலாக வேற ஒன்று கூட அந்த காட்சிப்படுத்தி இருக்க முடியும், வேற ஒரு பொருளை கூட நித்திலன் வச்சிருக்க முடியும். ஆனால் ஏன் குப்பை கூடையை அங்கே வைக்கிறாரு, ஏன் குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, இப்படியாக நான் யோசிக்கிறேன். அங்கேயும் குரங்கு பொம்மை படத்துலையும் பணம் பிரதானமாக இருக்கு. அந்த பணம் தான் பல விஷயங்களை மனசு மாறி மாறி செய்ய தூண்டுது, செஞ்சிருச்சு.
அதை நோக்கிய பயணம், தந்தையை தேடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அங்கே. அப்படின்னா இங்கே குப்பை தொட்டியை காணும் அப்படின்னு சொல்கிறதும், அந்த குப்பை தொட்டிக்கு லக்ஷ்மி, குப்பை தொட்டினால என்ன ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம ஒரு ஒரு ஓரத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கணும். நம்ம வீட்டையே சுத்தப்படுத்துகிற விளக்குமா சொல்லி தான் ஒருத்தங்களை திட்டுறோம், தொடப்பக்கட்டை அப்படின்னு சொல்லி. ஆனால் அது வீட்டையே சுத்தப்படுத்துகிறது. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை, நாம் போடுகிற குப்பைகளெல்லாம் வாங்குகிறது தான் அந்த டஸ்ட்பின். அந்த டஸ்ட்பின்னுக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். லக்ஷ்மின்னா என்ன? பணம், செல்வத்தினுடைய குறியீடு, ஐஸ்வர்யத்தினுடைய குறியீடு, பணத்தோட, காசு பணத்தோட குறியீடு தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன அர்த்தம்? காசு பணம் தான். அதைத்தான் இப்படி அந்த ஒரு குப்பை தொட்டிக்கு லக்ஷ்மின்னு ஒரு பெயர் நித்திலன் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு பார்க்கிறேன். அதே போல சலூன் கடை வைத்திருப்பவர்களை, முடி திருத்துபவர்களை என்ன சொல்றோம் பாருங்க, முடி திருத்துபவர்கள் அப்படின்னு சொல்றோம். சிகை அலங்காரம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்றோம். சிகைனா முடி, முடியை அலங்கரிப்பவர்கள், முடியை திருத்துபவர்கள் அப்படின்னு. அந்த சலூன் கடைக்கே அழகு நிலையம் அப்படின்னு தான் பேரு. ஆக இந்த படத்தினுடைய நாயகன் ஒரு சலூன் கடைக்காரராக, சிகை அலங்காரம் செய்பவராக, முடி திருத்துபவராக அது மாதிரி இருக்கிறதுக்கு கூட காரணம் அங்கே அந்த சமூகத்தில் நடக்கிற கசடுகளை, பணம் தொடர்பான விஷயங்களை, லக்ஷ்மி இல்லையா, பணம் தொடர்பான விஷயங்களை எதிர்த்து அங்கே நடக்கிற ஒரு அநீதியை ஆக்ரோஷத்தோடு பார்க்கிற விதமாகவும் நான் இங்கே பார்க்குறேன். நித்திலனுடைய கான்செப்ட் அப்படியாக இருக்குமோ அப்படின்னு பார்க்குறேன். அதே போல் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் கூட ஒரு பாசம், அன்பு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் ஹிட்லர்னு சொல்லுவோமே, அந்த ஹிட்லரும் அழாமல் இருந்திருப்பானா என்ன? இல்லை, எல்லாரையும் அழ வைத்த ஹிட்லருக்கும் ஏதோ ஒரு அழுகை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம் இருந்திருக்கத்தான் செய்யும். இங்கே பணம் ஒரு பொருட்டாக வாழ்கிற இந்த உலகத்தில் பணத்தை ஒரு பொருட்டாக நினைத்து பணத்தை அடைவதற்கு எதையும் செய்ய துணிகிற அந்த வில்லன் கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் எதுக்காக பணத்தை திருடுறான்? தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, தன்னுடைய மகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் யாருக்காக, யார் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவன் கொள்ளையடிக்கிறதுல ஈடுபடுறானோ அதை தெரிந்த உடனேயே அங்கே இருக்கிற பாசம் கட்டாயிடுது. மனைவி கணவனை வெறுக்க ஆரம்பிச்சிடுறா, தன்னுடைய மகளை, குழந்தையை கூட்டிக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறா. அப்படிங்கிற கான்செப்டும் பணத்தின் மீதான பணத்தை உழைத்து சம்பாதிப்பதன் மூலமான விஷயத்தை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் நித்திலன் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதே போல் 80களில் நிறைய நடிகர்கள் நம்ம மனசில் இடம் பிடித்தார்கள். மோகன் படமும் ஹிட்டாகும், ராம்கி படமும் ஹிட்டாகும், ராமராஜன் படமும் ஹிட்டாகும், முரளி படமும் ஹிட்டாகும். அப்படிப்பட்ட வகையில் ராம்கியினுடைய ஹேர் ஸ்டைல் அந்த காலத்தில் பெரிதும் பேசப்பட்டது. முரளியினுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி ரொம்ப பேசப்பட்டதோ, சிவச்சந்திரன் சாருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி பேசப்பட்டதோ, அதே போல் நடிகர் ராம்கியினுடைய ஹேர் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அதனாலேயே இந்த மகாராஜா திரைப்படத்தில் சலூன் கடைக்கு ராம்கி சலூன் அப்படின்னு பெயர் வச்சு ராம்கியினுடைய படத்தை வரைந்து அதில் வைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு அழகியலாக நான் பார்த்து வியந்தேன். ரொம்ப நுணுக்கி இந்த விஷயத்தை அவர் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது அதே போல் சலூன் கடையில் ஒரு நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் போட்டுக்கிற மாதிரியான ஒரு கட்டம் போட்ட சட்டை, ஒரு தோலன்னு ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு அப்படிங்கிற ஒரு சாதாரணமான காஸ்டியூம் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கூட நான் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது அதுவும் ரொம்ப இயல்பாக, ரொம்ப அழகாக கையாளப்பட்ட விதமாக நான் பார்த்தேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இதில் கவனிக்க நித்திலன் இந்த கடந்த 7 வருடங்களில் இந்த படத்தினுடைய கதையை எப்படி வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு விஷயமும் இந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த ஸ்கிரிப்டை ஒரு கூட்டமாக, ஒரு குழுவாக, ஒரு டிஸ்கஷனாக இருந்து இதை செய்திருக்கவே வாய்ப்பில்லை. ஏன்னாக்கா அவ்வளவு ட்விஸ்ட்டு, அதுக்கெல்லாம் ஒரு லிங்க்கு, இப்படி ஒரு லிங்க்கு, இப்படி ஒரு லிங்க்கு, இப்படி ஒரு லிங்க்குன்னு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு லிங்க்கு வச்சிட்டு இருக்கிற விதம் நீங்கள் அந்த படத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னை ரொம்ப பிரமிக்க வச்சு. இந்த படத்துக்கு அநேகமாக என்னுடைய கணிப்பு
மகாராஜா திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கான விருது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதே போல கடந்த ஆண்டுல நம்ம சித்தா திரைப்படத்தை இயக்கிய எஸ் யு அருண்குமார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறதையும், அவருக்கும் ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வரவேற்பு இந்த படத்தின் மூலமாக, பண்ணையாரம் பத்மினி மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்தவர் இந்த படத்தின் மூலமாக இன்னும் நம்மை கவர்ந்திருக்கிறார். சித்தா மூலமாக அந்த படத்திற்கு பல விருதுகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஜிஆர் விக்ரமை வைத்து அவர் படம் எடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அவரும் ஒரு கவனிக்கத்தக்க இயக்குனராக அடுத்த ரவுண்டு வரக்கூடிய அடுத்த 10 வருடங்களுக்கு சினிமாவை ஆள்பவர்களில் ஒருவராக மகாராஜா இயக்குனர் நித்திலனா நான் பார்க்குறேன். அதே போல இந்த சித்தா திரைப்படத்தினுடைய இயக்குனரையும் அந்த வகையில் இன்னும் ஒரு 10 வருஷங்கள் ஒரு 5 படங்கள் மிரட்டி எடுக்க போறான்டா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டரையும் இந்த டைரக்டரையும் நான் பார்க்குறேன். மகா திறமைசாலிகளாக இருக்காங்க. அதே போலதான் இருகப்பற்று அப்படிங்கிற திரைப்படத்தை கொடுத்த யுவராஜ் தயாளனையும் நான் இந்த வரிசையில் சேர்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவரும் அந்த அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு. 3 விதமான தம்பதிக்கு 3 விதமான பிரச்சனைகள். அந்த 3 விதமான பிரச்சனைகளை ஒரு சைக்கியாட்ரிஸ்டிட்ட நம்ம போனாக்க ஒரு சைக்கலாஜிக்கலாக தீர்வு எப்படியெல்லாம் கிடைக்குமோ அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை இருகப்பற்று திரைப்படத்தின் மூலமாக அவர் வழங்கியிருந்தார். அந்த படம் காட்சிகளாலையும் காட்சிப்படுத்துதல் வழியாகவும் கதை சொல்லுகிற பாணியாலையும் வசனங்களாலையும் அந்த படம் என்னை வெகுவாக ஈர்த்தது. என்னை மட்டுமல்ல, பல ரசிகர்களை ஈர்த்ததை நம்ம பார்க்கணும். அந்த வகையிலையும் கூட இந்த படத்தை யுவராஜ் தயாளனை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த இயக்குனராக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இருகப்பற்று இயக்குனர், சித்தா படத்தினுடைய இயக்குனர், அதே போல் இந்த மகாராஜா திரைப்படத்தினுடைய இயக்குனர் நித்திலன், இவர்கள் எல்லாரும் கவனிக்கத்தக்க இயக்குனர்களாக நல்ல நல்ல படைப்புகளை தருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை காலம் பதில் சொல்லும். அவர்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் அதை பறைசாற்றும் விதமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல தாதா அப்படிங்கிற ஒரு படத்தை சாருஹாசனை ஹீரோவாக வைத்து டைரக்ட் பண்றார். வேற எந்த நடிகரையும் கூப்பிடலை. நம்ம எதிர்பார்க்காத எப்படி பாலுமகேந்திரா அவர்கள் திடீர்னு சாருஹாசன் அவர்களை நாயகனாக வைத்து படம் எடுத்தாரோ, அதே போல ஹரா படத்தை இயக்கி இருக்கிற விஜயஸ்ரீ அவர்கள் சாருஹாசனை ஹீரோவாக வைத்து ஒரு படம் பண்றாரு. அப்புறம் மக்கள் தொடர்பாளராக இருக்கிற என்னுடைய நண்பர் நிகில் அவர்களை வைத்துக்கொண்டு இன்னும் பலரை வைத்துக்கொண்டு பவுடர் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அவருடைய அந்த விஜயஸ்ரீனுடைய சிந்தனைகளை பாருங்க. ஜெயிக்கிற குதிரை பக்கம் ஓடணும் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இல்லாம புதுசா ஒன்று யோசிக்கிறார். இந்த தாதா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கட்டும், சாருஹாசன் 92-93 வயதாகிற சாருஹாசனை கதாநாயகனாக வைத்துக்கொண்டு ஒரு படத்தை பண்ணியதா இருக்கட்டும், ஒரு சினிமாவில் பிஆர்ஓவா இருக்கிற பரபரன்னு சுறுசுறுன்னு இருக்கிற நிகில் அவர்களை எந்த வகையில் அவருக்கு ஈர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நிகிலை வைத்துக்கொண்டு இன்னும் சிலரை வைத்துக்கொண்டு பவுடர் பண்ணியதாகட்டும், இப்போ இத்தனை வருடங்களாக சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த நம்ம மனதிற்கு இனிய மோகன் சார் அவர்களை வைத்து ஹரா அப்படிங்கிற மோகன் சாருடைய வழக்கமான படங்களாக இல்லை. மோகன் சார்னா பாட்டு நல்லா இருக்கும், மோகன் சார்னா பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி வேறு ஒரு கலரில் ஒரு அப்பா மகள் உறவு அப்படிங்கிற கான்செப்ட் மோகன் சாருக்கு அது புதுசு தான். அப்படிப்பட்ட ஒரு படம். ஆக சாருஹாசன், நிகில் முருகன் மாதிரியான ஒரு குரூப்பு, இப்போ மோகன் சார் மாதிரியான ஒருத்தங்க அப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு வேறு ஒரு களம், வேறு மாதிரின்னு இன்னும் அவர் மேக்கிங்கில் இன்னும் பல இதை அடி எடுத்து வைத்து இன்னும் அசத்தலாம். ஆனால் அவர்களுடைய மாறுபட்ட சிந்தனைகள் என்னை ஈர்க்குது. விஜயஸ்ரீ அவர்கள் அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குனராக அவர் அடுத்தடுத்த படைப்புகள் மூலம் இன்னும் நமக்கு வெளிச்சப்படுத்தி காப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான இயக்குனர்களுடைய வரவு அப்படிங்கிறது நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதே சமயத்தில் கூழாங்கல் மாதிரியான படத்தை தந்த இயக்குனராக இருக்கட்டும், குரங்குப்பிடல் மாதிரியான படத்தை கொடுத்த இயக்குனராக இருக்கட்டும், இவர்களும் நம்ம மனசில் தனி இடம் பிடித்து ஒரு ரவுண்டு வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க. நல்ல சினிமாவை நாம் எப்போதுமே கொண்டாடணும்.
கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல் நல்ல படைப்பாளிகளை கைத்தட்டி வரவேற்போம், ரெட் கார்பெட் விரித்து வரவேற்போம். அந்த வகையில் நித்திலன் அவர்களுக்கும் மகாராஜா படைத்த அந்த மகாராஜாவின் மகாராஜா நித்திலன் அவர்களுக்கும், ஹரா தந்த விஜயஸ்ரீ அவர்களுக்கும், அதே போல் இருகப்பற்று கொடுத்த யுவராஜ் தயாளனுக்கும், எஸ்யு அருண்குமார் ஜித்தா கொடுத்த எஸ்யு அருண்குமார் உள்ளிட்ட கூழாங்கல் குரங்குப்படல் மாதிரியான படைப்புகளை தந்தவர்களுக்கும் ஒரு பொக்கேவை பார்சலாக டக்குன்னு அப்படி அனுப்புகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த படைப்புகளை ஜமாயுங்கள். தமிழ் சினிமா உங்களால் அடுத்த அடிக்கு முன்னேறணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறேன். வணக்கம்.